எல்லாத்துக்கும் மேல நான் முதலமைச்சர் இருக்கும்போது ஸ்டாலின் ஊரூரா ஒரு பெட்டி தூக்கிட்டு போனார். பெட்டி மேல ரொம்ப ஆசை ஸ்டாலினுக்கு. திமுக காரர்கள் எல்லாத்துக்குமே பெட்டி தான் அவங்களுக்கு வேணும். பெட்டி தூக்கிட்டு போய் ஒரு மேடான பகுதியில் வச்சுட்டு பெட்ஷீட்டை போட்டு வந்து அங்க இருக்கிற மக்களை எல்லாம் அழைச்சு, உங்களுக்குள்ள என்ன கஷ்டம் இருக்குது, உங்களுக்கு சொந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, மக்கள் ஊருக்கு பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்களாம் வெள்ளத்தாள் எழுதி அந்த பெட்டியில போடுங்க. நாங்க அந்த பெட்டியை பத்திரமா பூட்டி நாங்க சீல் வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பத்திரமா வச்சிருந்து திமுக ஆட்சிக்கு வந்தோடனே சீலை உடைச்சு பெட்டி திறந்து உங்க பெட்டிஷன் அடிச்சு படிச்சு பார்த்து தீர்வு காணுங்க. செஞ்சாங்களா? ஏங்க என்ன தங்க வைரமா இருக்குது? அது இல்ல, அந்த பெட்டிக்குள்ள தங்க வைரமா இருக்குது. எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. அதுக்குள்ள மனு போடுறாங்க. அந்த மனு பூட்டி சீல் வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போவாராம். பாவம் ஸ்டாலின் சாவி தொலைஞ்சு போச்சாட்டு. அதான் பெட்டி திறக்க முடியல இது வரைக்கும். ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு பெட்டி கொடுங்க, நாங்க சாவி திறந்து அதில் இருக்கிற மனுல எடுத்து பிரச்சனை தீர்த்து வைக்கிறோம். இன்னொன்னு சொன்னார், அந்த மனுல போட்டது ஏதாவது நிறைவேற்றலா என்னுடைய கதவு திறந்தே இருக்கும், என்னுடைய அறையுடைய கதவு திறந்தே இருக்கும், நேரடியா என்னை வந்து சந்திக்கலாம். கேட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க, தலைமைச் செயலகத்திலே விட மாட்டேங்கிறாங்க. அவ்வளவு பயம். ஆக ஸ்டாலின் மக்களை எல்லாம் எப்படி ஏமாற்றிக் கொண்டிருக்க என்பதை மக்களை உணர வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன். ஒரு மக்களோட ஆட்சி, இன்றைக்கு கொள்ளையடிக்கின்ற ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும் என்று நேரத்தில் தெரிவிக்கின்றேன்.